அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மசி யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த டைமில் ஒரு ஆடுகளை நம்ம விற்பனை செய்யணும், எந்த டைமில் அதிகமாக நம்ம ஊட்டச்சத்து கொடுத்து அந்த டைமில் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எவ்வளோ மாதங்களில் ஆடு வளரும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆடு விற்பனை செய்கிறதுக்கு உகந்த வயது 6 முதல் 9 மாதம் விற்பனைக்கான ஒரு சிறந்த மாதங்களாக ஆகும். ஓகேங்களா? அப்போது ஒரு ஆடு ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே ஆடை விற்பனை பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் ஆடு வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு நஷ்டம் வந்துடும். அதுக்கு கீழே 6 மாதத்துக்கு கீழே நீங்கள் வளர்த்திங்கனாலும் உங்களுக்கு நஷ்டம் வந்துடும். ஸோ அந்த வகையில் வளர்ச்சியினுடைய உச்சம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதங்களில் தான். அதாவது இந்த வயசில் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு உடல் எடை விரைவாக அதிகமாக ஏறும். ஓகேங்களா? அதேமாரி நல்ல இறைச்சி தன்மை அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த ஆடு கறி பிடிக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் நல்ல ஒரு ஊட்டச்சத்தாக நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கணும். அதாவது விற்பனை செல்வதற்கு முன்பு சராசரியாக ஒரு 20லேருந்து 30 கிலோ எடை இருக்கும். ஓகேங்களா? அப்போது மேட்ரு என்னென்னா, கரெக்டாக இந்த 6 மாதத்தில் டார்கெட் வச்சு நீங்கள் எல்லா ஆடுகளையும் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? 6 to 9 மாதம். ஓகேங்களா? அப்போது இந்த டைமில் குறைந்த தீவன செலவு உங்களுக்கு அதிகமாக ஏற்படாது. குறைந்த தீவன செலவே ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 6 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ளே நீங்கள் தீவனங்களை அதிகமாக நீங்கள் கொடுத்து நீங்கள் ஊட்டச்சத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு தீவன செலவாகும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் தீவனம் கொடுத்தாலும் உங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. ஏன் அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் ஆடு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மந்தமாகிட்டே வரும். ஆனால் தீவன செலவு உங்களுக்கு அதிகமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஆடோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஆனால் தீவனங்களை அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் தான் ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாஸில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த ரீசனால தான். ஓகேங்களா? அதேமாரி அதிக நாட்கள் வளர்த்தா ஆடு பார்த்தீங்கன்னா மேய்க்கும் செலவு அதிகமாக இருக்கும். அதேமாதிரி லாபம் குறையும். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த 6லேருந்து 9 மாதத்துக்குள்ளே டார்கெட் பண்ணி தான் நீங்கள் வளர்க்கணும். அதுக்கு மேலே 9 மாதத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆடில் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும், லாபம் குறைஞ்சி போயிடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தைப்படுத்துதல் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீத் இந்த மாதிரி டைமில் பண்டிகை காலங்களில் ஆடுகளோட இறைச்சி அதிகமாக தேவைப்படும். இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் டார்கெட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எப்போ அந்த பக்ரீத் வருதோ அதை முன்னாடி ஒரு 6 மாதம் கணக்கு பண்ணி நீங்கள் ஆடுகளை வாங்கி வளர்த்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி அதிக நீண்ட நாட்கள் வளர்த்தால் விலை அதிகரிக்காது. ஆனால் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் நிறைய நாள் ஒரு ஆடை வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகும். அதாவது அதுக்கான தீவன செலவுகள் அதிகமாகும். ஆனால் ஒரு 6 மாதம் 9 மாதத்துக்கு மேலே ஆடுகளுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த டைமில் தான் உங்களுக்கு அதிக தீவன செலவு அதிகமாக செலவாகிறது ரீசனால் தான் நீங்கள் லாஸை நோக்கி போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்தது நோய் தடுப்பு மற்றும் நன்மைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு ஆடுகளுக்கு நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 6லேருந்து 9 மாதம் ஆடோட வளர்ச்சி ரொம்ப பீக்கில் இருக்கும். அதோட உணவு எடுக்கும் திறனும் ரொம்ப அதிகமாக எடுத்து சாப்பிடும். அந்த டைமில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் மாதம் 11 மாதம் 12 மாதம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுகளுடைய ஆரோக்கியத்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக நோய் வாய்ப்பு ஏற்படும். அப்படி நோய் வாய்ப்பு ஏற்படுறது மூலிமா உங்களுக்கு இன்னும் மெடிக்கல் காஸ்ட்லாம் எக்ஸ்ட்ரா அதிகமாகும். அப்படி எக்ஸ்ட்ரா அதிகமாகும் போது இன்னும் அது எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு சிறந்த விற்பனைக்கான முறைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன தான் இவ்வளோலாம் நோய் பாதுகாப்பு தன்மையிலேருந்து மீண்டு பாதுகாத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 9 மாதம் 10 மாதம் ஆடு சேலுக்கு போதும் அப்படின்னா அது அந்த டைமில் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம சேல் பண்ணால் மட்டும்தான் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது ஒரு சிறந்த விற்பனை முறைகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது உள்ளூர் மாடு பரிவர்த்தனை சந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உள்ளூர் மார்க்கெட் அதாவது சந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தைகளில் கொண்டு போய் விற்கிறதா இருக்கட்டும், இல்லை இறைச்சி கடைக்கு நேரடியாக நீங்கள் அந்த கஸ்டமருக்கு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பேசி நீங்கள் சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடு இறைச்சி விற்பனை செய்வது போலவே பால் மற்றும் உரம் போன்றவற்றையும் நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதாவது ஆடுகளுடையது. ஸோ இது வழியிலாகவும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இணையதளங்கள் மூலயமாவும் நீங்கள் விற்பனை பண்ணலாம். அது எப்படி இணையதளங்கள் மூலயமா விற்பனை பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள்
இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி, இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நீங்க ஆடுகள விக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஒரு நோட்டு மாரி ஒரு குடுத்து அட்வர்டைஸ்மென்ட் குடுத்து, இப்போ இத பத்தி நீங்க சமூக ஊடகங்கள்ல எப்படி நம்ம ஆடுகள விக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் அதுக்கு அடுத்து போடுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாரி சமூக ஊடகங்கள் மூலியமா வந்துட்டு ஆடுகளே விக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Instagram மூலியமா கூட விக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட திறமை. அது எப்படிலாம் விக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. அத பத்தி டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு வந்துட்டு இப்போ நம்ம இதில என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆடு வந்துட்டு எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த விற்பனைக்கு எப்படி நம்ம விற்பனை பண்ணலாம்? அதேமாரி நோய் தடுப்பு எப்படி நம்ம பண்ணலாம்? அதேமாரி எந்த டைம்ல வந்துட்டு ஆடுகள வித்தா வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அந்த இந்த இந்த வீடியோவோட மோட்டிவ். அதாவது அந்த 9லேருந்து ஒரு 6 மாசத்துலேருந்து 9 மாசத்துக்குள்ள நீங்க ஆடு வாங்கி வித்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் கம்பல்சரி வந்துட்டு இருக்கும். ஆனா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி வந்துட்டு பிளான் பண்ணி நீங்க ஆடுகள எடுக்கிறதுல தான் இருக்குது ஒரு பெரிய மேட்டரே வந்து. ஓகேங்களா? ஸோ, அதனால வந்துட்டு நீங்க பார்த்து கரெக்ட்டா பிளான் பண்ணி எடுங்க. நீங்க ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா கீழ ரெட் கலர் ஆட்ட வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்பதான் நான் எத்தன பேர் ஆடு வளர்க்குறாங்கன்றத நான் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் நான் வந்துட்டு எடுத்துக்குவேன். ஓகேங்களா? ஸோ, அதே மாரி வேற அடுத்த வீடியோ வேணும்னாலும் கீழ என்ன மாரி வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு 6 மாசத்துலேருந்து 9 மாசத்துக்குள்ள தான் நம்ம ஆடு வளர்க்கணும். அப்படி வளர்க்கக்கூடிய ஆடுகளை அந்த டைமில தான் நம்ம தீவனங்கள் அதிகமாக கொடுக்கணும். மற்ற டைமில தீவனங்கள கம்மியா கொடுக்கக்கூடாது. அதாவது 9 மாசத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆடுகள. ஒரு சிலவங்க 9 மாசம் இருக்கிறவங்க 10 மாசம் கணக்கு வச்சு 1 வருஷம் கணக்கு வச்சு கூட வளர்ப்பாங்க. ஸோ மேட்ரு என்னன்னா, அதிகமா ஆடு வளர்க்குறீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா 6, 7வது மாசம் 8வது மாசத்துலயே வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த பேட்ச வந்துட்டு விற்க பார்க்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? இதில நான் சொல்லியிருக்கிற இந்த யுக்தியை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் கீ பாயிண்ட். 6லேருந்து 9 மாசத்துல வந்து விற்பனை பண்ணி ஆகணும் ஒரு ஆட்ட. ஓகேங்களா? ஸோ இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதில வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். கேரளாவிலேருந்து கேரளா இங்கே திருச்சியில் இருந்தேன். இப்போ கேரளாவில் இருக்கேன். கேரளாவில் போய் எனக்கு மலையாளம் எனக்கு யார்ட்டையும் போய் கேட்க தெரியாது. அதனால உங்களோட சேனலை ரொம்ப இஷ்டமாக பார்ப்பேன். அதனால எல்லாமே நல்லா சொல்கிறீங்க, விவரமாக எனக்கு புரியும். உங்களோட சேனலு ரொம்ப இஷ்டம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் தெளிவாக சொல்கிறீங்க. வயிற்றால போகிறதுக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கா, கழிசல் நிற்கிறதுக்கா, எல்லாத்துக்குமே நல்லபடியாக சொல்கிறீங்க. பூச்சி புழுக்கா எல்லாமே நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. நான் உங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு நான் அதே மாதிரி அங்கே உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இதை பாருங்கன்னு போய் எடுத்தும் காமிப்பேன். ஒரு ஆட்டுக்கு முடியலன்னாலும் ஒரு கூட பிறந்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட கேட்போம். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அமுச்சு விடுவீங்க, சொல்லுவீங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் மேலும் வளரணும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதே மாதிரி நாங்கள் அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லுவோம், இதை பாருங்கன்னு. பார்க்குறாங்க, அவங்களும் சொல்கிறாங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா சொல்கிறாங்க தெளிவாக அப்படின்ட்டு. நல்லா பார்க்க இஷ்டமாக இருக்குது. நல்லா தெளிவாகவும் சொல்கிறீங்க. ரொம்ப அருமையான சேனல். ரொம்ப சந்தோஷம் தம்பி. மேலும் மேலும் வளருங்க. உங்கள் சேனல் என்னைக்கும் வளரட்டும்.